நீங்கள் யாருக்கிட்ட வேணால் வம்பிழுங்க, ஆனால் காக்கா கிட்ட மட்டும் வம்பே இழுத்துறாதீங்க. ஆமாங்க, காக்காவை யார் துன்புறுத்துகிறாங்களோ அவங்களோட ஃபேஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அது வந்து அதோட சுற்றி உள்ள நண்பர்களுக்கும் அந்த அந்த இமேஜோ அந்த ஃபேஸையோ இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா காக்காட்டையும் சொல்லிடும். இப்படி தான் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு காக்கா வந்து இந்த மாதிரி அடைச்சி 2-3 நாள் அதை அடைச்சி அதை வச்சு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை திறந்து விட்ருக்காங்க. திறந்து விட்டோடனே அந்த காக்கா பறந்து போய் அடுத்த வருஷம் அதே நாளில் அந்த முகமுடியை போட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போது அங்கே இருக்க காக்கா எல்லாமே சுற்றி காக்கான்னு கத்தி அவர் மேலே கொத்துறது என்ன. ஒரு சில காக்கா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் மேலலாம் அது மேலே அதோட இதை போட ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து எப்போ எங்கே அந்த மாஸ்க்கை பார்த்தாலுமே அந்த காக்கா காக்கான்னு கத்த ஆரம்பிச்சிடும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, காக்கா வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த மாதிரி ஃபேஸ் உள்ள ஆள் இந்த மாதிரி ஷேப்பில் இருப்பார், இவரை வந்து துன்புறுத்துருவாருன்னு சொல்லி